எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு மிகவும் உருக்கமானதொரு சூழ்நிலையில் புதைகுழிகளுக்கு மத்தியில் இந்த நாட்டிலே நின்று கொண்டு எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும், எங்கள் வீட்டிலிருந்து காணாமல் போனவர்கள், கையிலே பிடித்து கொடுத்த பிள்ளை, கையிலே பிடித்து கொடுத்த கணவன் மீண்டும் வருவாரா, அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற சூழ்நிலையில் இன்று புதைகுழிகள் தோண்டி எடுக்கப்படும் வேளை அந்த குடும்பங்களில் ஒருவராக இருக்கின்றவர்களின் மனோநிலையை நாங்கள் நேர்ந்து பார்க்க வேண்டும். செம்மணி விவகாரம் நடக்கின்ற பொழுது அல்லது 2009-8 பகுதியில் யுத்தம் நடக்கின்ற பொழுது நாங்கள் இங்கே வாழ்ந்தவர்கள் தான் இங்கே இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 3 மணத்தியாலங்கள், சிலவேளை 4 மணத்தியாலங்கள் கூட இந்த பிரதான பாதை மூடப்பட்டிருக்கும். நாங்கள் எல்லாரும் சின்ன சின்ன ஒழுங்கையில் காத்திருப்போம், இந்த பாதையிலிருந்து இந்த பக்கம் போகிறதுக்கு, அந்த பாதையிலிருந்து இந்த பக்கம் போகிறதுக்கு. இராணுவ வாகனங்கள் அணி அணியாக போகும், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வாறு எங்களை எல்லாம் முடக்கிவிட்டு இங்கே என்ன நடந்தது? இங்கே ஆயுதங்களை தூக்கி போராடியவர்களை, களத்தில் சுடப்பட்டவர்களுக்கு நீதி கேட்கவில்லை. அது யுத்த களத்திலே சுடப்பட்ட போராளிகள், அது யுத்தம். ஆனால் நாங்கள் நீதி கேட்பது இந்த புதைகுழியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் தெரியும், அவர்கள் ஆயுதம் ஏந்திய போராளிகள் அல்ல. எங்களுடைய வீட்டிலிருந்து போன பிள்ளைகள், எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய இளம் சந்ததிகள். ஒவ்வொரு புதைகுழியிலும் ஆயுதமேந்தி போராடிய அல்லது அரச பேரினவாதத்துக்கு எதிராக போராடிய போராளிகள் அங்கே புதைக்கப்படவில்லை. ஒருவர் கூட செம்மணியில் இருக்க மாட்டார்கள். இந்த உண்மையை இந்த அரசு தெளிவாக புரிந்து கொள்ளும். அதற்காகத்தான் மக்கள் போராடுகின்றார்கள். கையிலே பிடித்து கொடுத்தவர் எங்கே என்று தான் கேட்கின்றோம். யுத்தத்திலே நாங்கள் செல்லும் பொழுது செயல்பட்டு இறந்தவர் எங்கே என்று கேட்கவில்லை. கையிலே பிடித்து கொடுத்த எனது கணவன் எங்கே? எனது வீட்டில் கூட்டிச் சென்ற எனது பிள்ளை எங்கே? பாடசாலை சென்று, பல்கலைக்கழகம் சென்று, நான் அம்மா பல்கலைக்கழகத்திலிருந்து புறப்படுகிறேன் என்று சொல்லி வீட்டிற்கு வராத எனது மகன் அங்கே என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். ஆகவே தாங்களும் ஒரு போராட்ட மார்க்கமாக வந்ததாக கூறிக்கொண்டு, ஒரு மக்கள் மயப்பட்ட அரசியல் நிலையிலே நீண்ட காலம் இந்த இலங்கை மண் காத்து கிடந்த ஒரு அரசியல் பாதை வந்துவிட்டதாக மக்களுக்கு காட்டிக்கொண்டு, இன்றைக்கும் செம்மணி பற்றி எங்களை போராட வைத்து இந்த இடத்திலே பேச வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த அரசை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். மக்கள் எல்லோரும் நம்பினார்கள், ஒரு பெரிய மாற்றம் வருகின்றது. அவர்கள் போராளிகள், மக்களோடு மக்களாக நின்றார்கள், இந்த நாட்டில் ரத்தம் சிந்தினார்கள், அவர்களும் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே அவர்களூடாக ஒரு பெரிய மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு புள்ளடியிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஏமாந்து நிற்கின்றோம். சினிமா ஹீரோயிசம் மாதிரி எங்களுக்கு படம் காட்டுகிறார்கள். போதைப்பொருள் ஒழிக்கப்பட வேண்டியதுதான், அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். அல்லது லஞ்சம், ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியதுதான், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதை மட்டும் செய்வதால் இந்த வடக்கு கிழக்கில், அது குறிப்பாக வடக்கில் நடந்த இவ்வாறான இந்த படுகொலைகள் எல்லாம் மக்கள் அந்த மனங்களிலிருந்து அதை அகற்ற முடியுமா என்றால் அகற்ற முடியாது. ஆகவே ஏற்கனவே பேசிய சகோதரர்கள் பேசியது போன்று எந்த அரசாங்கமும் தங்கத்தட்டில் வைத்து எங்களுக்கு தீர்வுகளையோ அல்லது இவ்வாறான புதைகுழிகளுக்கு நியாயத்தையோ தருவதாக இல்லை என்பதை நாங்கள் மிக குறுகிய காலத்திலே அறிந்துவிட்டோம். மாகாண சபை தேர்தல் நடத்துவதாக அறிவிக்கின்றார்கள். இன்றைக்கு IMF அஜெண்டா அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலின்படி இந்த நாடு செல்கின்றது. ஆகவே அவர்கள் மாகாண சபை தேர்தலை வைக்க சொல்லியிருக்கலாம். இதில் இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை என்னவென்றால், இவ்வாறான அரசாங்கங்கள் வந்த பிறகு ஒரு மாற்றம் வரும், இவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அதே வேளை இங்கே தமிழ் தேசிய தரப்பில் இருக்கின்றவர்களும் இங்கே இன்னும் ஒரு வகையான மீண்டும் இந்த இனவாத போக்கு, 2 பகுதிகளும் இருக்கின்ற இந்த இனவாதத்தை தூண்டுகின்ற வகையாகத்தான் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக மனவருத்தத்துக்குரிய விடயம். அடுத்த சந்ததி, அடுத்த இளம் தலைமுறை இந்த நாட்டில் எனக்கும் சமமான உரிமை இருக்கின்றது, எனக்கும் எல்லா அதிகாரங்களும் இருக்கின்றது என்கின்ற அந்த நிலை மறந்து மீண்டும் ஒரு ஆயுத போராட்டம் வேண்டும் என்கின்ற அளவுக்கு இனவாதம் மேலோங்கி விடுமோ என்ற அச்சம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது.
இல்லை என்று யாரும் கூற முடியாது. ஆகவே இதற்கு என்ன வழி? குறிப்பிட்ட அநேகமான மக்கள் இன்றைக்கும் அச்சத்தோடு இருக்கின்றார்கள். இன்றைக்கு கஞ்சா பிடிக்கிறோம், ஹெரோயின் பிடிக்கின்றோம், ஐஸ் பிடிக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். அதைவிட இன்னும் இந்த இராணுவ மயம் அல்ல, போலீஸுக்கு மக்கள் மீது இருக்கின்ற அச்சம் இன்னும் போகவில்லை. எங்களுக்கு போக இல்லை. இராணுவத்தை கண்ட எங்களுக்கு இப்பயும் பயமாக தான் இருக்கு. அந்த பயத்தை எங்களிடமிருந்து எந்த அரசும் இன்னும் போக்கவில்லை. இன்னும் இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. எங்களுடைய கிராமங்களை அண்டிய பகுதியில் இராணுவ முகாம்கள் இருக்கின்றன. இராணுவத்தினர் இரவிரவாக சைக்கிள்களிலே கிராமங்களை நோக்கி வருகிறார்கள். சந்திகளில் நிற்கிறார்கள். ஏன் நிற்கிறார்கள் தெரியவில்லை. இரவு கடமைகள் என்று சொல்லி வருகிறார்கள். சைக்கிளை விடுகிறார்கள். 6 பேர் நிற்கினர். அப்போ இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் மக்களாக, தமிழ் மக்களாக, சிங்கள மக்களாக, மலேக மக்களாக, முஸ்லிம் மக்களாக ஒன்று திரண்டு இந்த அரசுக்கு உரிய செய்தியை உரிய காலத்தில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். செம்மணி மட்டுமல்ல, செம்மணி வடக்கில் மட்டும் இருக்கின்றது. செம்மணி மட்டுமல்ல, ஏற்கனவே தோழர்கள் இங்கே களத்திலே நின்று அந்த வலியை அனுபவத்தின் ஊடாய் கடந்து வந்த தோழர்கள் தங்களுடைய அனுபவங்களை வாக்கு மூலமாக இங்கே முன்வைக்கின்றார்கள். இந்த நாடு முழுவதும் புதைகுழிகள் நிரம்பி போயிருக்கின்றன. அந்த புதைகுழிகளுக்கு புதைக்கப்பட்டவர்கள் அத்தனையும் இளம், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடிய, குடும்பங்களை வளப்படுத்தக்கூடிய இளம் சந்ததியர் அநேகமாக, அல்லது மாற்று குரல் கொடுத்தவர்கள். ஆகவே இந்த செம்மணி போன்ற புதைகுழிகளை தோண்டுவதற்கு நிதியை கொடுப்பது, நிதியமைச்சு நிதி வழங்குவதும், அந்த எலும்புக்கூடுகளை அடுக்கி அதை மக்களுக்கு படம் போட்டு காட்டுவதோடு நிற்காமல், நாங்கள் கூறுகின்ற இந்த நியாயத்தை, இந்த அநீதிக்கு எதிரான நியாயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டிய அந்த பொறுப்பு இந்த அரசுக்குத்தான் இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒருமித்த குரலாக தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். இந்த காணாமல் போனவர்களுக்காகவும் புதைகுழிகளுக்குள் இருக்கின்ற அந்த நியாயங்களை வெளியில் கொண்டு வருவதற்காகவும் நாங்கள் இன, மத, சாதி பேதங்களை கடந்து இந்த நாட்டில் மீண்டும் ஒரு இனவாதத்தை தூண்டவிடாது தெளிவான சிந்தனையில் சம உரிமை இயக்கம் போன்ற அமைப்புகளோடு எங்களுடைய பயணங்களை கைகோர்த்து செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.